அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இந்த ஜும்மால என்னுடைய தாட், நான் குர்ஆன்ல கத்துக்கின சில விஷயத்த சொல்ற அளவுக்கு எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் குர்ஆன்ல இருந்து ஒரு ஒரு விஷயத்த பேசுறேன். அது என்னுடைய சொந்த புரிதல். தப்பு இருந்ததுனாக்கா சொன்னீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன். இன்னைக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேச போற டாபிக் பேர் வந்து சிஸ்டம், வழிமுறை, ஒரு ஒழுங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சிஸ்டம் இல்லாம எதுவுமே வந்து சீரா இயங்காது. ஒரு ப்ராப்பரா வந்து அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. எங்கெங்க சிஸ்டம் இருக்குதோ அது வந்து ஒரு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம இங்க ஜும்மா நம்ம இங்க கண்டக்ட் பண்றோம். 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லேட்டா வரவங்க வேற கதை. பட் ஜென்ரலா 1 மணிக்கு இங்க ஸ்டார்ட் ஆயிடும். யார் வராங்க வரல 1ல இருந்து 1:30க்குள்ள முடிச்சிடுவாங்க. யார் இங்க வந்து பயான் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் என்னன்னாக்கா 30 மினிட்ஸ் அதுக்குள்ள நீங்க முடிச்சிடணும். அங்கிருந்து ஒரு 10-15 நிமிஷம் மற்றபடி தொழுகிறோம், துவா கேட்கிறோம். ஸோ வரவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு வரலாம். 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும்பா, மேக்சிமம் 1:45க்குள்ள முடிஞ்சிடும், நம்ம அடுத்தடுத்து வேலை பார்த்துட்டு போகலாம். ஏன்னா வியாபாரத்தை விட்டுட்டு வர சொல்றாங்கல்ல, மற்ற வேலைகளை விட்டுட்டு வர சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து நீங்க ஒரு அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இங்க ஒரு ஆர்டரே இல்லை, ஒரு சிஸ்டமே இல்லை. 1:15க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எண்டே இல்லை. அது ஒரு ஒரு இயங்காது. அது அது ஒரு மாதிரி போயிடும். அது அல்லாவே வந்து குர்ஆன்ல நிறைய சிஸ்டத்தை பத்தி அவர் பண்ணி வச்சிருக்க சிஸ்டத்தை நிறைய சொல்றாரு. ரெண்டாவது அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் கொடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னாக்கா, இப்போ கேலக்சி இருக்கு, சன், மூன், மற்றபடி பிளானட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் அல்லாஹ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுங்க எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அந்த வழிமுறையில, அது தமிழ்ல சொல்லுவாங்க, லோக்கல் லாங்குவேஜ்ல திட்டு தட்டாம எல்லாம் பக்காவா இயங்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் முந்தறது இல்லை, ஒரு செகண்ட் பிந்தறது இல்லை. சூரியன் 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, இல்லை சந்திரன் 1 செகண்ட் லேட் ஆயிடுச்சு, இல்லை 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா டோட்டல் உலகமே வேற மாதிரி ஆயிடும். அது கேஆஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல அதுக்கு வார்த்தை எனக்கு தெரியாது. அது ஒரு கேஆஸ் உண்டாக்கிடும் அந்த பூமியில. எல்லாமே மாறிடும். ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் வந்து ஒன்னுக்கு ஒன்று கனெக்டடா எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுங்க கரெக்டா சுத்துறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா, அல்லாஹ்வுடைய வல்லமை அதுங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட இருந்து வந்த கட்டளை அதை நம்ம மீறக்கூடாது அப்படின்றது மனிதனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே தெரியும். அதுங்க எல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது மனுஷனை தவிர. மனுஷன் மட்டும்தான் அல்லாஹ் சொன்னதை வந்து 100% ஃபாலோ பண்றது. மற்றதுங்கெல்லாம் 100% ஃபாலோ பண்ணுது. சூரியனுக்கு ஒரு நாம் செட் பண்ணி வச்சுட்டாரு, நீ இங்கதான் நீ ரைஸ் ஆகணும், இங்கதான் நீ செட் ஆகணும். ஒரு காலம் மாறாது. ஈஸ்ட்ல தான் செட் ஆகும், ரைஸ் ஆகும், வெஸ்ட்ல தான் செட் ஆகும். அதனுடைய விதி, அதுக்கு கொடுத்த விதி, அது ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும் உலகம் அழிகிற நாள் வரைக்கும். மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு, லாஸ் கொடுத்துருக்காரு. மனுஷன் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றான், இன்க்ளூடிங் மீ. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் நம்மள காப்பாத்துவார். அல்லாஹ் சொல்றாரு இல்லைங்களா, ஷிஃப்ட் ஆஃப் ஏஞ்சல், உங்களை மாறி மாறி உங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. நம்ம ரைஷியஸ் லைட் நம்ம லீட் பண்ணுவோம்னா ஷிஃப்ட் ஆஃப், இப்போ ப்ராக்டிகலா ஷிஃப்ட், ஒரு ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட், 3 ஷிஃப்ட்லாம் நடக்குது. 6ல இருந்து 2, 2ல இருந்து 10, மறுபடியும் 10ல இருந்து 6. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஏஞ்சல்ஸ் நம்மளை ஷிஃப்ட் பண்ணி நம்மளை வந்து காப்பாத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாரு. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றாரு, இட் இஸ் அவர் இம்யூட்டபிள் லா தட் வி சேவ் தட் பீவர். நீங்க பக்காவா நீங்க நம்பிக்கை கொண்டுட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா நான் உங்களை காப்பாற்றுவேன். இது மாற்ற முடியாத ஒரு சட்டம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ முதல்ல அல்லாஹ்வுடைய வல்லமை நம்மளுக்கு தெரியணும். அல்லாஹ்ன்றவர் யார்? யூ ஷுட் நோ காட் ஆஸ் ஹி ஷுட் பி நோன்.
அவரை நீங்க எப்படி அறிந்திருக்கணுமோ அப்படி நீங்க அவரை அறிந்திருக்கணும். அப்படி அறிஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஒழுக்கத்தை நம்ம எடுத்துட்டு வர முடியும். இல்லைன்னாக்கா ஏதோ மற்றவங்க வாழ்றா போலதான் நம்ம வாழ்ந்துட்டு போவோம். இதுக்கு பின்னாடி எல்லாம் சொல்றாங்க, அதாவது அவங்களுடைய அப்போசிஷன் நம்மள ஸ்பேர் பண்ணுவாரு. ஸ்பேர் பண்ணிட்டு எல்லாம் சொல்றாரு, சச் இஸ் காட் சிஸ்டம். இத்தகையதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறை. நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த தீங்கும் வராது. எந்த ஒரு அப்போசிஷன் யாரால வந்தாலும் அது அல்லாஹ்வால நம்மள அல்லாஹ் காப்பாத்துவாங்கன்றது அல்லாஹ் சொல்றாரு. இது என்னுடைய சிஸ்டமா நான் வச்சிருக்கேன். மேல என்ன சொல்றாரு, அண்ட் ஹூஸ் சிஸ்டம் இஸ் பெட்டர் தென் காட். கடவுளுடைய சிஸ்டத்தை விட இதை விட பெட்டர் சிஸ்டம் வேற யாருதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறாங்க. பின்னாடி சொல்றாங்க, ஹிம் அலோன் வி வர்ஷிப், அவரை மட்டும் நாங்கள் துதிக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு சிஸ்டத்தை சொல்றாரு அல்லாஹ். தன்னுடைய சிஸ்டத்தையும் சொல்றாரு, டெபிளுடைய சிஸ்டத்தையும் சொல்றாரு. சாத்தானுடைய சிஸ்டம் ஒண்ணு இருக்குது, அதை பத்தியும் அல்லாஹ் சொல்றாங்க. 3:175 சாத்தானுடைய சிஸ்டம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, நம்மளை பயமூட்டுவோம். நீ இப்படி இருக்காத. ஏன்னா அல்லாஹ் நார்மலா எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் அந்த பிரச்சனைல இருக்கிறேன். இவன் என் காதுல அப்படி சொல்லுவான், நீ அதுலயே இருக்காத, நீ வெளியே வா, நீ உனக்கு காசு கிடைக்கும், இங்க போனா ஈஸியா உனக்கு ஒரு பதவி கிடைச்சிடும், இந்த சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியே வா அப்படின்னு எனக்கு மைண்ட்ல போடுவான். கொஞ்ச நாள் இங்க போயிடுறேன், அப்புறமா மறுபடியும் அங்க முடியலன்னா நான் இங்க வரேன் அப்படின்னாக்கா நம்மள எல்லாம் காப்பாற்ற போறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க யாரு, அதாவது ஸ்டெட்ஃபாஸ்ட்லி பெர்சிவர், விடாமுயற்சியுடன் தொடர்ந்து என்ன தியானிக்கிறாங்க, ஏன் கூட இருக்காங்க, ஏன் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களதான் அல்லாஹ் மீட்சி கொடுப்பார். ஸோ இங்க அவனுடைய சிஸ்டம் என்ன இருக்குன்னாக்கா, அவனுடைய சப்ஜெக்ட்ஸ்ல அவன் ஃபியரை உண்டாக்குவான். அதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, do not fear them. அவனுக்கு அந்த மாதிரி டெவில்ஸ்க்கு நீங்க பயப்படாதீங்க. fear me instead. எனக்கு நீங்க பயப்படுங்க. if you are believers, நீங்க நம்பிக்கையாளர்களாக இருந்தால். ஸோ நம்ம நம்பிக்கையாளர்கள் அப்படின்னாக்கா நம்ம அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்ம பயப்படுறோம். நம்ம மற்ற யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை, பயப்படவும் கூடாது. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள அந்த ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெய்த் ஸ்ட்ராங்கா வரும் அப்படின்னாக்கா, அகைன் அதேதான், அல்லாஹ் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அல்லாஹ் எப்படிப்பட்டவர் அது நம்ம புரிஞ்சு அதைப்படி மட்டும்தான் அந்த ஃபெய்த் நம்மளுக்குள்ள ஆழமா இருக்கும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். 6:34 messengers before you have been rejected and they steadfastly persevered in the face of rejection. ப்ராஃபட்க்கு முன்னாடி வந்த எல்லா மெசேஞ்சர்களும் அவங்க புறக்கணிக்கப்பட்டார்கள், ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்க ஆனா என்ன பண்ணாங்கன்னாக்கா, தொடர்ந்து விடாமுயற்சியுடன் அல்லாஹ்வுடைய நினைவுல அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு இணங்க அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க. They were persecuted until a victory came to them. அவங்களுக்கு அவ்வளோ அடக்குமுறை இருந்தது, அல்லாஹ்வுடைய அந்த விக்டரி வர வரைக்கும். நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம், நோவான்றாரு. நோவா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு நம்மளுக்கு தெரியும். 950 years அவர் வாழ்ந்தாரு. அவ்வளோ வருஷம் வாழ்ந்து அவர் கூட வந்த கூட்டம்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி. அப்போ அவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு, ஆனாலும் வரல. பட் அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னாக்கா, அல்லாஹ் சார்ந்துதான் அவங்களுடைய லைஃப் இருந்தது. அவங்களுக்கு எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அவங்கள எவ்வளவு துன்புறுத்தினாலும் சரி, அவங்க அல்லாஹ்வுடைய பாதை அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து அவங்க விலகலை. அவங்க விக்டரி வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வை தான் சார்ந்திருந்தாங்க. அல்லாஹ் சொல்றாரு, such is God's system that will never change. இந்த சிஸ்டம் மாறவே மாறாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னும் வரைக்கும் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேன்,
கபூர்ல இடம் கொடுக்க மாட்டேன், சொந்தம் வைக்க மாட்டேன், பிசினஸ் டீலிங் பண்ண மாட்டேன். நம்மள எவ்வளவு பேர் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அதேதான். நம்ம அல்லா கிட்ட நம்ம டோட்டலா சப்மிட் ஆயிட்டோம்னாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு அல்லா ஈஸியா தள்ளி வச்சிருவாரு. இது ஒரு ப்ராப்ளமாவே நம்மளுக்கு இருக்காது. The history of my messengers thus sets the precedent for you. என்னுடைய மெசஞ்சர்களுடைய ஹிஸ்டரி இது உங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் பாவம் தூவில அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு 6:44 அல்லாஹ் சொல்றாங்க, when they thus disregard the message given to them, we open for them the gates of everything. அல்லாஹ்வுடைய மெசேஜ் டிஸ்ரிகார்ட் பண்றாங்க, அதாவது புறக்கணிக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன். கேட்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் எல்லாத்தையும் நான் ஓபன் பண்ணி விடுறேன். அவனுக்கு செல்வம் வேணும்னா செல்வம், குழந்தைங்க வேணும்னா குழந்தைங்க, பதவி எல்லாமே தரேன். பின்னாடி சொல்றாங்க, then just as they rejoice in what was given to them, we punish them suddenly. அதுக்கப்புறம் அவன் அதுல மூழ்கி இருக்கிறான், அதுல அவன் ஃபுல்லா செழிப்போட இருக்கிறான் பாத்தீங்களா. அப்போ எல்லாம் சொல்றாங்க, நான் அவனை சடனா அவனை வந்து நான் பனிஷ் பண்றேன். they become utterly stunned. அப்போ அவங்க ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க அந்த நேரத்துல அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஸோ நம்ம அல்லாஹ்வுடைய சிஸ்டத்துல நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அல்லாஹ் கொடுப்பாரு, ஆனா நம்ம கிட்ட இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம கிட்ட இருந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. காட் சிஸ்டம் 12 months per year அப்படின்னு சப்டைட்டில் கொடுக்குறாரு சூரா நம்பர் 9ல 36. The count of months as far as God is concerned is 12. This has been God's law since the day He created the heavens and the earth. வானம் பூமி இது படைச்ச நாள்ல இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை வந்து 12. இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். 13 கிடையாது, 11 கிடையாது, 12 தான். இது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார். இதுல 4 of them are sacred. 4 வந்து புனித மாதங்கள். This is the perfect religion. You shall not wrong your soul by fighting during the sacred month. இந்த 4 புனித மாதம், இதுதான் பர்ஃபெக்ட் ரிலிஜியன். இந்த 4 மாதத்துல நீங்க என்ன பண்ணணும்? சண்டை போடக்கூடாது. உங்க ஆத்மாவை நீங்க வந்து தீங்கு இழைச்சிக்க கூடாது. However, you may declare all out war against the idol worshippers, even during the sacred month when they declare all out war against you. இப்போ நம்ம மறுப்பவர்களோ இல்ல இணை தெய்வ வழிபாடு செய்யறவங்களோ நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறாங்க இந்த சீக்ரெட் மந்த்ல அப்படின்னாக்கா அல்லாஹ் சொல்றாரு, நீங்க ஆல் அவுட் வார் பண்ணுங்க. நீங்க வார் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆல் அவுட் வார். ஆல் அவுட் வார் தான் என்ன? எப்படி வேணாலும் அடி, எப்படி வேணாலும் வெட்டி, எப்படி வேணாலும் குத்து, அவனை அச்சு ஓட விடுன்ற ஆல் அவுட் வார் என்றது ஒரு ஒழுங்கு. ஆல் அவுட் வார்னாக்கா எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தாண்டி அடி, எப்படி வேணாலும் அடி. அதுக்கு அங்கெல்லாம் சொல்றாங்க, அப்படி அவங்க உங்களை இந்த 4 மாசத்தை தாக்குனாங்கன்னா நீங்க திருப்பி அவங்கள அடிங்க, ஆல் அவுட் வார் பண்ணுங்க. And know that God is on the side of the righteous. அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க. 6:60 சொல்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிங் சிஸ்டம் ஆஃப் சேரிட்டி. சேரிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, அந்த சிஸ்டத்தை சொல்றாரு. 9:60 charity shall go to the poor, the needy, the work who collect them, the new converts, to free the slaves, to those burdened by sudden expenses in the cause of God, and to the traveling alien. இது ஆர்டர். ஏழைங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு, யார் அந்த சேரிட்டியை கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு,
புதுசா கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அடிமைகளை விடுவிக்கிறதுக்கு அல்லாவுடைய காசுல அவங்க வந்து அல்லாவுடைய நிமித்தம் பாடுபட்டு அவங்களுக்கு சடனா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சேரிட்டி ஆர்டர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, பிளஸ் டிராவலிங் ஏரியா இவங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சச் இஸ் காட் கமாண்ட்மெண்ட், இது அல்லாவுடைய கட்டளைன்னு சொல்றாங்க. எல்லாம் காட் இஸ் ஆம்னிசன்ட் மோஸ்ட் வைஸ், எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிக்கவர், எல்லாம் தெரிந்தவர். அது அல்லாவுடைய அந்த ஒரு வாக்கு, அந்த ஒரு சிஸ்டம் அங்க இருக்குது. அதே மாதிரி 69 சொல்றாங்க, காட் உடைய சிஸ்டம் நெவர் சேஞ்சஸ் அப்படின்றாங்க. அல்லாஹ் ஒரு சிஸ்டம் போட்டாருன்னா அந்த சிஸ்டம் மாறவே மாறாது. Some of those before you were stronger than you and possessed more money and children. நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த ப்ராஃபட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து ரொம்ப செல்வமும் நிறைய பிள்ளைகளும் பிளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. They became preoccupied with their material possessions. அவங்க என்ன ஆனாங்க, அந்த பூமியில அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிள்ளை செல்வம், ஏன்னா பிள்ளைய வந்து செல்வம்னு சொல்றாரு எல்லாம், மெட்டீரியல்ஸ், அவங்களுடைய பதவி, மற்றபடி அவங்களுக்கு இருந்த மற்ற ஒரு என்ன சொல்றது அருட்கொடை, அல்லா கிட்ட கொடுத்த கிடைச்ச அருட்கொடையில அவங்க வந்து ரொம்ப அதுலயே முழுங்கிட்டாங்க. Similarly, you have become preoccupied with your material position. அதே மாதிரி நீங்களும் அதே தான் பண்றீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க, என்கிட்ட இருந்து வந்து நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதுல நீங்க முழுங்கி இருக்கிறீங்க. You have become totally heedless, just as they were heedless. பாராமுகமா அல்லாவுக்கு வந்து நீங்க அடி பண்ணியாம நீங்க வந்து எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்க இருக்கிறீங்க. Such are the people who nullify their work both in this world and in the hereafter. They are the losers. இப்பேற்பட்டவங்க தான் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் வீணாக்கிடுறாங்க. பூமியிலையும் அவங்க காரியங்கள் வீணாகுது, மறு உலகத்திலையும் அவங்க காரியங்கள் வீணாகுது. அவங்க வந்து லூசர்னு சொல்றாங்க, தோத்து போனவங்க. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை, அது அல்லாஹ்க்கு நம்ம நன்றி சொல்லி, இப்போ அல்லாஹ் வந்து ஒரு சேரிட்டி பேஸ்ல வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அந்த சிஸ்டம்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றபடி அதுலயே மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது அந்த பிள்ளைகளை சொல்லும் போது குழந்தையே இல்லை, அல்லாஹ்கிட்ட அவ்வளோ கேட்கறாங்க, வேண்டி கேட்கறாங்க. அந்த குழந்தைய அல்லாஹ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய இணையாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ மனுஷனுடைய இயல்பு இதுதான். அவனுக்கு தேவைன்றப்போ அல்லாஹ் வந்து அப்படி இணங்கி அப்படி ஒரு கெஞ்சி கூத்தாடி எல்லா கிட்ட இருந்து வாங்குவான். ஒன்ஸ் அல்லாஹ் கொடுத்துட்டாருனாக்கா அங்க அல்லாஹ்வும் மறக்கிறான். இது அவனுடைய இயல்பா இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. 15:13 Consequently, they cannot believe in him. This has been the systems in the past generation. 15:10 We have sent messengers before you to the communities in the past. ப்ராஃபெட் முகமதுக்கு முன்னாடி நிறைய மெசேஞ்சர்ஸ் வந்தாங்க. அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் மெசேஞ்சர் நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. எவ்ரி டைம் மெசேஞ்சர் வென்ட் டு தேம், தே ரெடிக்யூல்டு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மெசேஞ்சர் போகும்போது அந்த கம்யூனிட்டி அவரை ஏளனப்படுத்துது, கிண்டல் பண்ணுது. இது சிஸ்டமா இருக்குது. We just control the minds of the guilty. கில்ட்டிக்கு என்ன சொல்லுவாங்க, குற்றவாளியுடைய மனங்களை நான் இவ்விதமாக நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன். கான்சிக்வென்ட்லி they cannot believe in it. இதன் மூலியமா அவங்க என்ன பண்ண முடியும், அல்லாஹ் வந்து அவங்க நம்ப மாட்டாங்க. This has been the system since the past generation. அந்த காலத்துல இருந்து இதுதான் சிஸ்டம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. பாஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து இதுதான் சிஸ்டமா எல்லாம் வச்சிருக்காரு. We rendered the night and the day two signs. நம்மளுக்கு தெரியும், நைட்டு டே வந்து ஒரு ரெண்டு அட்டாட்சியா இருக்குது. We made the night dark and the day lightened. நைட்டு இருட்டாகவும் ஒளி மிக்கதாகவும் பகல் இருக்குது. That you may seek provisions from your Lord therein. அல்லாஹ்வுடைய பொருளாதாரம், அல்லாஹ்வுடைய ப்ரொவிஷன்ஸ், வாழ்வாதாரத்தை நீங்க அதை தேடுறதுக்காக அல்லாஹ் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. This also establishes for you a timing system.
இது வந்து ஒரு டைமிங் சிஸ்டம்னு சொல்றாரு. இதான் நம்ம முன்னாடி பேசுறதுதான். ஒரு செகண்ட் முன்ன பின்ன ஆச்சுனாக்கா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். பூமியே கொலாப்ஸ் ஆகும். பூமியில எந்த ஒரு இதுவும் ஒழுங்கா போவாது. எல்லாம் ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சிஸ்டத்துல இது எதுவுமே டீவியேட் ஆகிறது இல்லை. அது பர்ஃபெக்டா நடக்குது. இங்க எல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. திஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷஸ் ஃபார் தி டைமிங் சிஸ்டம். இந்த இரவு பகல் மாறி மாறி வர்றது வந்து ஒரு டைமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மீன்ஸ் ஆஃப் கால்குலேஷன், நம்ம கால்குலேட் பண்றதுக்கு அது ஒரு சாதனமா இருக்குது. வி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் இன் டீடைல். எல்லாத்தையும் நான் விதமாக டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. குரான்ல நம்மளுக்கு நல்லா சொல்லி காமிக்கிற நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் வந்து சொல்றாரு, இந்த குரான் வந்து ஃபுல்லி டீடைல்ட் அப்படின்றாரு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது டீடைல்டா விவரிக்கப்பட்டு இருக்கு, பக்காவா இருக்குது. நம்ம எந்த ஒரு மைண்ட் செட்ல அணுகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அது நம்மளுக்கு புரிய போகுது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிவு எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற போதுதான் ஒவ்வொருத்தருக்கும் புரியும். இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து இப்போ குரான் கிளாஸ் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன, 4 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். அதுல எது சிறந்தது, எல்லாருக்கும் ஒத்து போறா போல எந்த ஒரு கருத்து இருக்குதோ அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா போலதான் ஒரு சிஸ்டமா ஃபார்ம் பண்ணி பண்றோம். இது எதுக்குனாக்கா எல்லார் மைண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஒருத்தருக்கு அறிவு ஜாஸ்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு அறிவு கம்மியா இருக்கலாம். ஒருத்தருக்கு அது அந்த சில பேருக்கு அந்த பேச்சு திறமை நல்லா இருக்கும், சில பேருக்கு இருக்காது. தெரிஞ்சு இருக்கும் ஆனா அவங்களால பேச முடியாது. தனியா இருக்கும்போது மேபி அவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு ஆலோசனை பண்ணும்போது இது வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கொடுக்கும். குரான்ல வந்து எல்லாம் வந்து எல்லாமே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வழக்கம் போல டைம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இன்ஷா டைம் கிடைச்சா இன்னொரு நாள் பேசுவோம். தொழுகை கிடையாது டாக்டர்.